இந்த எமர்ஜென்சி ஃபேன் வேலை செய்யலை. புதுசாக வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், 5 நிமிஷத்தில் நீங்களே சரி பண்ணலாம். வாங்க அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். டெக் மதுரை உங்கள் மூர்த்தி. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபேன். இந்த வெயில் காலத்தில் அதே மாதிரி கரண்ட்டு கட் ஆகிற டயத்தில் இந்த ஃபேனோட அருமை நிறையா தேவைப்படும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேன் கம்ப்ளைண்ட் வந்து பேட்டரி போகும், அப்படி இல்லைன்னா பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டு, இல்லைன்னா பிசிபியில் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா அது வந்து வோல்டேஜ் பிரச்சனையால் உங்களுக்கு வந்து அந்த போர்டில் வந்து அந்த சுவிட்ச் எரிஞ்சு போயிடும், அந்த லோடு தாங்காமல். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரை ஆகும். அடுத்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ப்ராப்ளம் வரும். எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதில் வந்து பேக்கில் வந்து ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கு டோர் மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அந்த டோருக்குள்ளே தான் இந்த பேட்டரி இருக்கும். இது 6 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும். பழைய மாடலில் வருது. உங்களுக்கு ஆம்பியர் ரொம்ப நேரம் நிற்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் நிற்கும், அந்த மாதிரி டைப் பேட்டரி. இப்போ பேட்டரியும் கம்ப்ளைண்ட்டு இதில், ஏன்னா சார்ஜர் கம்ப்ளைண்ட்னாலே பேட்டரி போயிடும் இதில். இப்போ அந்த 6 ஸ்க்ரூ கழட்டணும் உள்ள பிசிபி இருக்கும். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா மெயின் பிசிபி ஒன்று அந்த சுவிட்சோட சேர்ந்து வந்துடும். இன்னொன்று எஸ்எம்பிஎஸ். இது வந்து பவர் சப்ளை. இது நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். என்றைக்குமே நம்ம சேஃப்டி வந்து நம்ம பிளக்லாம் கழட்டி இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் இதை சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து சார்ஜ் நிற்கும். அந்த மெயின் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வந்து அதில் சார்ஜ் ஆகி நிற்கும் மெயின் ஃபில்டரில். அதனால் அது வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஐசியும் அந்த ஃபில்ட்ரு இதெல்லாமே. அதுக்கு பதிலாக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வைக்க போகிறோம். 9 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்மகிட்ட ஒன்று பழசு இருக்குது. அதை நம்ம உள்ளே வச்சு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி, செகண்டரி. பிரைமரியிலையும் 2 பின்னு 2 வயரு, செகண்டரிலையும் 2 வயரு. அதனால் நம்ம வந்து இதை வந்து ஏசி அடாப்டராக இருந்த டிரான்ஸ்ஃபார்மரு. அதனால் நம்ம டிசியாக மாற்றுறதுக்கு ஃப்ரிட்ஜ் டயோடு போடணும். அது போக ஃபில்ட்ரும் இதில் அட்டாச் பண்ணணும். நம்ம அந்த 1000 MFP 25 வோல்ட்டு கெப்பாசிட்டி ஒன்று போடுறோம். அதுமாதிரி ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இன்னும் 2 பின் வந்துச்சுன்னா 4 டயோடு போடணும். அதே மாதிரி 3 வயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 டயோடுலேயே நம்ம வந்து டிசியாக மாற்றிடலாம். இதை பற்றி உங்களுக்கு எப்படி ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசியாக மாற்றுறதுன்னு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வேணும்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டயோடில் வந்து மேலே 2 கோடு போட்டிருப்பாங்க. அது 2 ப்ளஸ்ஸு, பிளாக் கலரில் உள்ளது 2மே மைனஸ். அதனால முதல்ல ப்ளஸ்ஸையும் சேர்த்து நம்ம அந்த மாதிரி முறுக்கி வச்சுக்கிறணும். அப்புறம் வந்து பின்னாடி உள்ள பிளாக் கலரை 2ஐயும் ஒன்றா வச்சு முறுக்கியும் வச்சுக்கணும். அப்படின்போது ப்ளஸ் சைடும் மைனஸ் சைடும் நம்ம முறுக்கிட்டோம். அடுத்து உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த கோடு ஒரு சைடு வரும், ஒரு சைடு பிளாக் கலர் மட்டும் வரும். அதை 2ஐயும் முறுக்கணும் அப்படின்னா அதில் தான் ஏசி நம்ம சப்ளை இன்புட் கொடுக்கணும். அந்த மாதிரி அது உங்களுக்கு அடையாளம். அதை பற்றி வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் இந்த பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு வீடியோ நானும் தயார் செஞ்சு நான் உங்களுக்கு இதிலே அப்லோட் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனோடு கேத்தோடு சேர்கிற இடத்துல வந்து நம்ம சப்ளை கொடுப்போம். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளஸ்ஸை வந்து கெப்பாசிட்டியில் பற்ற வைக்கிறோம். அது மைனஸை வந்து நம்ம வளைச்சி அந்த மைனஸ் டெர்மினலில் பற்ற வச்சிடணும். இது வந்து 2மே இந்த சைடில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு. 9 வோல்ட் ஏசி இன்புட் கொடுத்தோம்னா இது 9 வோல்ட் டிசி இன்புட்டு அவுட்புட்டாக வரும். அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு நம்ம மெயின் கெப்பாசிட்டி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம வந்து டயோடு பற்ற வைக்கும்போது எதோட ஷார்ட் ஆகாத அளவு இருக்கணும். அதே மாதிரி எதோட எதுவும் டச் ஆகாத அளவுக்கு இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பற்ற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டெர்மினல் அது வந்து தனியாக தான் இருக்குது. அதனால் அந்த ஃபில்டரை பற்ற வச்சுருக்கேன். அதுபோக மைனஸ் டெர்மினலை அந்த பிசிபிலே சுரண்டி பற்ற வச்சு விட்ருவோம். லெஃப்ட் ரைட் 2மே பற்ற வச்சுருக்கிறது வந்து ஏசி டெர்மினல். இந்த நடுவில் உள்ளது வந்து டம்மியாக தான் இருக்குது அந்த பிசிபியில். அதனால் நம்ம அதை மைனஸ் பற்ற வச்சு மைனஸோட டயோட்லேருந்து வர மைனஸ் அவுட்புட்டையும் அதில் பற்ற வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பிசிபிலேருந்து வயர் எடுத்து கொடுத்துட்டு நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை அவுட் ஆகுதா இல்லைன்னு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் மீட்டரில் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் போர்டில் கொடுத்து அதுக்கு ஃபேன் ரன் ஆகுதான்றதையும் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து எதோட எதுவும் ஷார்ட் ஆகாதுன்றதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். நம்ம எந்த டெர்மினலும் எதோட ஒன்றும் தொட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கெட்டு போயிடும். அதாவது ஓவர் ஹீட் ஆகி எரிஞ்சு போயிடும். அதனால அது இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வச்சு செட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் மறுபடியும் ஒரு தடவை. இப்போ வந்து நம்ம பிசிபியிலேருந்து அந்த ப்ளஸ் மைனஸ் டெர்மினலை இதில் நம்ம பற்ற வைக்கிறோம். இதில் வந்து நம்ம அந்த மஞ்சள் கலர் வந்து மைனஸு, அதனால் மைனஸ் டெர்மினலில் பற்ற வைக்கிற கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலில் பற்ற வைக்கிறோம். ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு பாசிட்டிவ், அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டயோடு இந்த சேர்ற இடத்துல இருக்கிறதுக்கு பற்ற வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன், அந்த இண்டிகேட்டர் எரியுது. இப்போ மற்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை, அந்த அளவுக்கு லைட்டு மட்டும் எரியுது, லைட்டு மட்டும் ஆஃப் ஆன் ஆகுது. இது வந்து பிசிபியில் உள்ள சுவிட்சு போயிருக்கும், மைக்ரோ சுவிட்சு. நம்ம அதையும் இப்போ இப்படி கழட்டி மாத்துறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த சைடு பிசிபியில் வந்து நம்ம சப்ளை கொடுத்துருக்கறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து மர டேபிளில் தான் உட்காந்து சர்வீஸ் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதில். அதே மாதிரி நம்ம இதை பார்த்து பண்ணுறவங்களும் சேஃப்டியாக இருந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசிபியில் வந்து ஒரு 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்டில். இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டினோம் அப்படின்னா அந்த முன்னாடி உள்ள பிசிபி தனியாக வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு பவர் ஆன் ஆஃபு, அப்புறம் வந்து ஸ்பீடு, டைமரு, அப்புறம் வந்து லைட்டுக்கு மொத்தம் 4 மைக்ரோ சுவிட்ச் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம எல்இடியோட லைட் மைக்ரோ சுவிட்ச் மட்டும் ஒர்க் ஆகுது. மற்ற எல்லாமே இன்னொரு தடவை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு புதுசு மாற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம மறுபடியும் கலட்டிட்டு ஒரு தடவை செக் பண்ணுறோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலட்டினதுக்கப்புறம் அந்த சுவிட்சு ஒர்க் பண்ண செய்யுது, நம்ம கிளிக் பண்ணுறதுலே தெரியுது. இப்போ பாருங்கள், மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த வேலை செய்யுது அவுட்னால. ஆனால் இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ன்றனால புது சுவிட்சை மாற்றுறது பெட்ரு. ஏன்னா அதிகமாக யூஸ் ஆகிறது பவரும் அந்த ஸ்பீடும். அதனால் புது சுவிட்சை நம்ம 3யுமே மாற்றி விட்ருவோம். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கூட உழைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணாலும். இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் விட்டாலும் இந்த சுவிட்ச் கெட்டு போயிடும், மைக்ரோ சுவிட்சு. இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் என்ன டைப் சுவிட்ச் இருக்கோ அதே டைப்பு வந்து நம்ம ஹைட்டு பார்த்து அதே சுவிட்சை தான் போடணும். லென்த்தியாக போட்டாலும் சரி, இல்லை குட்டையாக போட்டுட்டாலும் சரி, அந்த சுவிட்சோட ஃபங்க்ஷன் வேலையே செய்யாமல் போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்ம பேக் சைட்லேருந்து எல்லா சுவிட்சையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் கீழே அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம எப்படி விக் இல்லாமல் கையில் கலக்கலான்றதை உங்களுக்கு வீடியோவில் கீழே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ 3 சுவிட்சுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ 3 சுவிட்சுமே ரிமூவ் பண்ணிட்டு புது சுவிட்சு நம்ம மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றது தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த பீப் சவுண்ட்லாம் கேட்குது பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஆடியோ மட்டும் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம மறுபடியும் அதை இருந்த மாதிரி ஃப்ரண்ட் பிசிபி நம்ம 4 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு இப்போ ஃபுல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு இடம் இருக்காது. அது ஏற்கனவே இருந்த பிசிபி இருந்த இடத்துலையே தான் நம்ம வந்து பண்ணணும். அதனால் நம்ம வந்து க்ளோ கன்னை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். க்ளோ கன்னை நல்லா நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு அது பிடிச்சிக்கிறோம். ஸ்க்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மேல் பக்கத்தில் வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி இதெல்லாம் வரனால இங்கே பிசிபியில் டச் ஆச்சு அப்படின்னா பிசிபியில் ஷார்ட் ஆயிரும். அதுக்காண்டி சின்னதாக ஏதாவது ஒரு அட்டை, நான் விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன் நான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை வச்சிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள பிசிபியில் பாடி ஆகாமல் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் செலோட்டை படிச்சிட்டாலும் பெட்டர் தான். செலோட்டை படித்தா ஹீட் ஆகி மறுபடியும் இதாகும். இது அட்டை வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம ஹீட்டும் வெளியே போய்க்கிறோன்றதுனால மேலே வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு வச்சாலும் போதும். உங்களுக்கு வந்து பாடி ஆகாமல் இருக்கும். ஏன்னா அந்த பிசிபி வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். இதே டிரான்ஸ்ஃபார்மர் பேக் சைடில் வைக்கலாம்னா பேக் சைடில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இடம் இருக்கும். அதிகமாக நம்ம ஒரு பிளாஸ்டிக் வர கவரோ எதுவுமே வைக்கிறதா இருந்தாலுமே உள்ளே வந்து நம்ம ஸ்க்ரூ போட முடியாது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக வச்சு நம்ம பண்ணணும். இப்போ ஸ்க்ரூ எல்லாம் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஆயிடுச்சு. இப்போ பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இண்டிகேட்டர் வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்இடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸ்பீடு, டைமரு எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அந்த 9 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகுது இது வந்து. ஆனால் ஃபேனோட வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்டு தான். அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்ம 9 வோல்ட்டு போட்டிருக்கோம். அதில் சார்ஜ் ஏறுறதுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் சார்ஜ் மாதிரி இருந்துக்கிறோம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை, உங்கள் மூர்த்தி.